இன்றைக்கி வந்து நான் ஒரு கஞ்சி ரெசிபியோட வந்திருக்கேன். இது சிங்களத்தில் சொல்கிற கொலக்கெந்த. ஸோ அதுக்கு நான் வந்து இதில் கிரைண்டர் எடுத்து வச்சுக்கொண்டு இதில் வந்து வெள்ளை அரை இருக்குது. நான் இந்த காம்போட விட்டுருக்கேன், நல்லா கழுவி வச்சுருக்கேன். 60 கிராம் வெள்ளை அரை இருக்குது. இந்த வெள்ளரையை அரைவாசியை இதில் போடுங்க. இந்த இருக்கு அரைவாசியை போட்டிருக்கேன். இதில் வந்து பொன்னாங்கானி கீரை இருக்குது. இதையும் வந்து நான் 60 கிராம் எடுத்து கழுவி போட்டு காம்போடையே விட்டுருக்கிறேன். காம்பை வந்து நீங்கள் உடைக்க தேவையில்லை. இதில் இருந்தும் அரைவாசியை போடுங்க. இந்த இருக்கு அரைவாசியை போட்டிருக்கிறேன். இதில் வந்து 60 கிராம் கருவேப்பிலை எடுத்து கழுவி வச்சிருக்கிறேன். இதுலேயும் வந்து அரைவாசியை போடுவோம். இந்த இருக்கு இந்த கருவேப்பிலையும் அரைவாசி போட்டிருக்கேன். போட்டா பிறகு இதில் வந்து தண்ணி இருக்குது. ஒரு கப் இல்லாட்டிக்கு 250 ml தண்ணி இருக்குது. இந்த தண்ணியை இதில் விடுங்க. இப்போ இதை மூடி போட்டு நல்லா பட்டை அரைச்செடுப்போம். இந்த இருக்கு இப்படி நான் பட்டை அரைச்சிருக்கேன். இதில் வந்து ஒரு பவுல் எடுத்து அதுக்கு மேலே வடி வச்சிருக்கேன். அரைச்சி வச்சு இந்த கருவேப்பிலை இதில் விடுங்க. இப்போ இருக்கிற மிச்சத்தையும் இதே மாதிரி அரைச்செடுப்போம். இந்த இருக்கிற மிச்ச வெள்ளரையும் இதில் போடுவோம். பொன்னாங்கானி கீரை இருக்குது, இதையும் இதில் போடுங்க. மிச்ச கருவேப்பிலை இருக்குது, இதையும் இதில் போடுங்க. இதில் வந்து தண்ணி இருக்குது. 1.5 கப் எல்லாட்டிக்கு 375 ml தண்ணி இருக்குது. இந்த தண்ணியை இதில் விடுங்க. இப்போ இதையும் வந்து நல்லா பட்டை அரைச்செடுப்போம். இருக்கிற மிச்சத்தையும் நல்லா பட்டை அரைச்சிருக்கேன். இந்த வடிக்குள்ளே விடுங்க. இதை நல்லா வடிச்செடுக்கணும். இந்த சக்கையை நல்லா புளிஞ்செடுங்க. இது தேவையில்லை. இந்த இருக்கிற சக்கையெல்லாம் இப்படி புளிஞ்சு வச்சிருக்கிறேன். இந்த இவ்வளவு சக்கை இருக்குது. இது தேவையில்லை, டிஸ்கார்ட் பண்ணிவிடுங்க. புளிஞ்சு வச்சா பிறகு இதில் வந்து நான் தண்ணி வச்சிருக்கிறேன். 2.5 கப் எல்லாட்டிக்கு 625 ml தண்ணி விட்டு இந்த நல்லா கொதிச்சு கொண்டிருக்கு. இப்படி தண்ணி நல்லா கொதிச்சா பிறகு இதில் வந்து சோப்பு பச்சை அரிசி எடுத்து கழுவி வச்சிருக்கிறேன். 1/3 கப் எல்லாட்டிக்கு 75 கிராம் இருக்கு. இப்போ இதில் போடுங்க. இதில் வந்து உப்பு இருக்குது. உங்களுக்கு தேவைக்கான உப்பு சேருங்க. பட் நான் வந்து 1 டீஸ்பூன் கொஞ்சம் குறைய சேர்க்கிறேன். பிறகு மிக்ஸ் பண்ணி போட்டு இதை நாங்கள் அவிய விடுவோம். ஒரு 10 அல்ல ஒரு 15 நிமிஷம் இப்படியே அவிய விடுவோம். ஒரு 5 நிமிஷமாக தான் இதில் அவிஞ்சோன்னு இருக்குது. எண்ணெய் அவியோணும். ஸோ இன்னொரு 10 நிமிஷம் விடுவோம். இப்போ சரியா இன்னொரு 5 நிமிஷம், டோட்டலியாக 10 நிமிஷம் அவிஞ்சோன்னு இருக்குது. தண்ணி காணாதபடியே நான் இன்னும் 1 கப் தண்ணி சேர்க்கிறேன். இந்த தண்ணி சேர்த்தா பிறகு 10 நிமிஷத்துக்கு பிறகு இதில் வந்து உள்ளிப்பல் இருக்குது. 7 உள்ளிப்பல் எல்லாட்டிக்கு 31 கிராம் சரியாக வருது. இப்போ இதையும் இதில் போடுங்க. இதில் வந்து முழுசாக எடுத்துருக்க மிளகு 6 மிளகு இருக்குது. இதையும் இதில் போடுங்க. இன்னொரு 5லேருந்து 10 நிமிஷம் அவிய விடுவோம். இப்போ இன்னொரு 5 நிமிஷமாக அவிஞ்சோன்னு இருக்குது. டோட்டலி 15 நிமிஷம் இது வந்து அவிஞ்சோன்னு இருக்குது. இன்னொரு 5 நிமிஷம் அவிய விடுவோம். இன்னொரு 5 நிமிஷம் டோட்டலியாக நான் 20 நிமிஷம் அவிச்சிருக்கேன். நான் சொல்கிற டைமுக்கு உங்களுக்கு அவியாட்டிக்கு நீங்கள் என்ன கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு அவிய விடுங்க. இப்போ இதை லைட்லியாக மசிச்சு விடுங்க விருப்பமண்டா. இந்த இப்படி மசிச்சா பிறகு இதில் வந்து தேங்காய் பால் இருக்குது. 2 ஆம்பால் 2 கப் எல்லாட்டிக்கு 500 ml இருக்குது. இதை இப்போ இதில் விடுங்க. இதில் வந்து தேங்காய் பால் இருக்குது. 1 ஆம்பால் 1 கப் எல்லாட்டிக்கு 250 ml இருக்குது. இப்போ இதையும் இதில் விடுங்க. இப்போ இருக்கா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த இப்படி மிக்ஸ் பண்ண பிறகு இன்னொரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுவோம். இப்போ 2 நிமிஷமாக தான் இதுலேருந்து கொதிச்சோன்னு இருக்குது. இன்னொரு 3 நிமிஷம் கொதிக்க விடுவோம். இந்த இன்னொரு 3 நிமிஷம், டோட்டலி 5 நிமிஷம் நான் இதை கொதிக்க விட்டுருக்கேன். இந்த 5 நிமிஷம் கொதிச்சா பிறகு அரைச்சி புளிஞ்சு வச்சு இந்த பொன்னாங்கானி கீரை வெள்ளாரை மற்றது கருவேப்பிலை இந்த ஜூஸை இதில் விடுங்க. இதை மிக்ஸ் பண்ணி விடுங்க. கூட கொதிக்க விடுறதுல ஒரு கொதி வர விடுவோம். இப்போ 1 நிமிஷம் தான் ஆயிருக்கு. இந்த இப்படி ஒரு கொதி இப்போ தான் வருது. இன்னொருக்க நல்லா கொதிக்க விடுவோம். இந்த இப்படி நல்லா கொதிச்சு கொண்டு வரதில்ல. இப்படி கொதிக்கிறதுக்கு எனக்கு சரியா 2 நிமிஷம் எடுத்திருக்கு. இப்போ நான் அடுப்பை வந்து நிப்பாட்டிட்டேன். கூட கொதிக்க விட தேவையில்லை. இதுதான் இந்த சிங்களாக்கள் செய்கிற ஒரு விதமான கொலக்கெந்த கஞ்சி வந்து செய்து முடிஞ்சது.